நான் சொல்ற இந்த மிஸ்டேக் எல்லா கல்யாணத்தையும் நடக்குது. அட்லீஸ்ட் உங்க வீட்டு கல்யாணத்திலே நடக்காம பாத்துக்கோங்க. நம்பர் 1, கல்யாணத்துக்கு 2-3 மாசத்துக்கு முன்னாடி மண்டபம் பாத்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன் மண்டபமே கிடைக்காது. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு 7 to 8 months முன்னாடி மண்டபமும் கேட்டரும் பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். நம்பர் 2, பொண்ணு வீட்டுல ஒருத்தர் மாப்பிள்ளை வீட்டுல ஒருத்தர் டிசிஷன் மேக்கர்ஸா இருந்து ஹோல் கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள நடந்தா அந்த ப்ராசஸ் எல்லாம் ஸ்மூத்தா நடக்கும். ஸோ எல்லாரையும் டிசிஷன் மேக்கர்ஸா ஆக விடாதீங்க. நம்பர் 3, இக்னோரிங் பிரைட் அண்ட் ரூம்ஸ் கம்ஃபர்ட். கல்யாணம் 2 வீட்டோட ஃபங்க்ஷனுகளை தாண்டி 2 பேரோட வாழ்க்கையோட முக்கியமான நாள். ஸோ அந்த டேல அவங்க கம்ஃபர்ட் தான் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொஞ்சம் கூட கேப் விடாம போட்டோக்கு நிக்க வைக்கிறது, அவங்களை லாஸ்ட் மினிட்ல சாப்பிட்றதுக்கு கூட்டு போறது, இந்த மாதிரி விஷயங்களை தயவு செஞ்சு பண்ணவே பண்ணிடாதீங்க. இது அவங்களை ரொம்ப ட்ரைன் ஆக்கி அந்த டேவோட மூடே ஸ்பாயில் ஆயிடும். நம்பர் 4, forgetting the exit plan. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டான எக்ஸிட் பிளான் இல்லைன்னா கெஸ்டோட டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம், பொருள் தொலைஞ்சு போறது, ஃபுட்டு வேஸ்ட் ஆகுறது, இது எல்லா விஷயமும் நடக்கும். ஸோ மேரேஜுக்கு எப்படி பிளான் பண்றோமோ அது போலயே ஆஃப்டர் மேரேஜும் எக்ஸிட் பிளானும் பக்காவா இருக்கணும்.